திருதராஷ்டிரா, நான் உன் அரண்மனையில் 5 கிழமைகள் தங்கி சிவயாகம் ஒன்றை நடத்த உள்ளேன். ஆஹா, அதற்கு நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள் சுவாமி. நான் நடத்த உள்ள வேள்விக்கு உன் புத்திரர்களான துரியோதனனும் துர்ச்சாதனனும் தொண்டாற்ற வேண்டும். என் யாகம் தடைபடாமல் காக்க வேண்டியது அரசனான உன் பொறுப்பு. என் புத்திரர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். உங்கள் யாகம் சிறப்புடன் நடக்க அவர்கள் தங்கள் இன்னுயிரையும் தர சித்தமாக இருக்கிறார்கள். இல்லையா துரியோதனா? ஆம் ஆம் தந்தையே. இளவரசர்கள் இக்கணம் முதல் தங்கள் திருவடிகளையே பற்றி கிடப்பார்கள். ஆம் சுவாமி. ஓம் சிவாய நம. ஓம் சிவலிங்காய நம. ஓம் பவாய நம. ஓம் பவலிங்காய நம. ஓம் ஆத்மாய நம. ஓம் ஆத்மலிங்காய நம. ஓம் சர்வாய நம. ஓம் சர்வலிங்காய நம. ஓம் சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அபாரம் அபிமன்யு, அபாரம். இது என்னமாமா பிரமாதம்? இப்பொழுது இந்த பழத்தை தங்களது சிரசில் வைக்கப் போகிறேன். பிறகு அம்பினால் எய்தி 2ஆக பிளக்கப் போகிறேன். என்னது? என் சிரசிலா? ஆமாம். ஆளை விடப்பா சாமி. மாமா, ஓடாதீர்கள். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுவிடு. என்னை விட்டுவிடு அபிமன்யு. மாமா, இது என்னடா பம்பாக போய்விட்டதே. மாமா, என்னை விட்டுவிடு. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுவிடு அபிமன்யு. உன் மகன் அபிமன்யு செய்யும் குறும்புக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. இன்று அவன் செய்யும் குறும்பு எல்லையை தாண்டிவிட்டது. என் உயிரை பறிக்காமல் விடமாட்டான் போல் தெரிகிறதே. அப்படியா? என் புத்திரன் மிகவும் நல்ல பிள்ளை ஆயிற்றே. அபிமன்யு, எதற்காக மாமாவை துரத்துகிறாய்? அம்மா, இந்த பழத்தை மாமாவின் தலையில் ஏந்த சொன்னேன். எதற்கு? அந்த பழத்தை வெள்ளினால் குறிப்பார்த்து அடிப்பதற்கு. இப்பொழுது சொல், குறி தவறி என் கழுத்தில் பட்டுவிட்டால் என்ன செய்வது? என் மகன் வில் வித்தையில் அவன் தந்தையையே மிஞ்சியவன். அவன் குறி ஒரு நாளும் தப்பாது. சுபத்ரா சொன்னது சத்தியமான உண்மை. அபிமன்யுவின் குறி தப்பினால் சூரியன் மேற்கில் உதிக்கும். அப்படியா? உங்கள் மருமகனின் வீரத்தை மெச்சுவது இருக்கட்டும். தாங்கள் தங்கள் தலையில் இந்த பழத்தை ஏந்தலாமே. நானா? அது உன் மருமகனின் குறி தவறாது என்று நீதானே சொன்னாய். பிறகு எதற்காக அஞ்சுகிறாய்? அது அஞ்சவில்லை. ஆனால் மாமா, நீங்களுமா என்னை நம்பவில்லை? இனி நான் இந்த வில்லை தொடப்போவதே இல்லை. அர்ஜுனனின் மகன் நீ. வில்லை தொடமாட்டேன் என்று நீ சொல்லலாமா? அப்படியானால் நீங்கள் இந்த பழத்தை தலையில் ஏந்த வேண்டும். நான் அம்பை எய்து விடுகிறேன். அப்படியா? நீ என்ன சொல்கிறாய் சுபத்ரா? நான் என்ன சொல்ல இருக்கிறது?
உங்கள் மருமகன் ஆயிற்று, நீங்கள் ஆயிற்று. அம்பு கழுத்திற்கு வந்தால் பிறகு என்னை குறை சொல்லக்கூடாது. மாமா, இப்பொழுது நீங்கள் வரப்போகிறீர்களா இல்லையா? தேவையா உங்களுக்கு? இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை. உங்கள் அண்ணனைப் போல் ஓட்டம் எடுக்கலாம். அப்படியா சொல்கிறாய்? நீ சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது, இல்லையா மருமகனே? மாமா, என்னை ஏமாற்றி விடாதீர்கள். சரி, விதி வலியது. உன் கையால் தான் எனக்கு மரணம் என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? கொடு பழத்தை. அபிமன்யு, உன் மாமனுக்கு இந்த உலகத்தில் நிறைய வேலை இருக்கிறது. அதை நினைவில் கொண்டு அம்பை செலுத்து. அபிமன்யு, அமர்க்களப்படுத்தி விட்டாய். அண்ணா, என் மகன் மாவீரன். அவன் இலக்கு என்றுமே தப்பாது. அபிமன்யு, என் உயிரையும் நம்பிக்கையையும் காப்பாற்றி விட்டாய். இனிமேல் இது போன்ற விஷ பரீட்சைக்கு என்னை அழைக்காதே, புரிந்ததா? அடுத்து இன்னொரு வித்தை இருக்கிறது. கொய்யா கனியில் ஒரு ஓட்டை போட்டு அதை மூக்கு நுனியில் பொருத்தி அம்பினால் அதை எய்த வேண்டும். போதும், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது, நான் வருகிறேன். திருதராஷ்டிரா, சுவாமி, உன் புத்திரர்களின் பணிவிடையால் என் உள்ளம் குளிர்ந்தது. தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை என் புத்திரர்களுக்கு அந்த ஈசனே நல்கினான் சுவாமி. துரியோதனா, இப்போது என் மனம் மகிழ்ச்சியாயிருக்கிறது. இப்போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். சுவாமி, ஈசன் உருவில் தாங்கள் என் முன் வந்து நிற்க நான் என்ன வரம் கேட்கப் போகிறேன்? முன்பு பேராசை பிடித்தவனாக இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போது மனம் திறந்த விரும்புகிறேன். நான் செய்த தவறுகளுக்கு பிராயசித்தம் செய்ய விரும்புகிறேன். என் சகோதரர்களாகிய பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டேன். அதற்காக அவர்கள் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அவர்கள் காட்டிலே படும் இன்னல்களை கண்டு கண்டு என் மனம் வருத்தமடைகிறது. சுவாமி, நீங்கள் எங்களுக்கு அருளியது போல் என் சகோதரர்களாகிய பாண்டவர்களுக்கும் அருள வேண்டும். அவர்கள் படைக்கும் அறுசுவை உணவை உண்டு உள்ளம் உவந்து அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும். அதுவே நான் உங்களிடம் கேட்கும் வரம். ஆஹா ஆஹா, மனிதருள் மாணிக்கமாக மிளிருகிறாய் துரியோதனா.
உனக்குத்தான் உன் சகோதரர்களின் மீது எத்தனை பேரன்பு. உன் விருப்பப்படியே நான் இப்போதே பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை நாடிச் செல்கிறேன். சற்று பொறுங்கள் சுவாமி. இப்போது பாண்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாத விஷயம். நான் எனது வீரர்களை உங்களோடு அனுப்புகிறேன். அவர்கள் பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை அறிய உங்களுக்கு உதவுவார்கள். நல்லது, அப்படியே ஆகட்டும். திருதராஷ்டிரா, நான் புறப்படுகிறேன். நீதி தழுவாத ஆட்சி செய்து நீ நீங்கா புகழோடு வாழ்வாயாக. வாழ்க வாழ்க வாழ்க. துரியோதனா, உன் எண்ணம் போல் நீ வாழ்வாயாக. வாழ்த்துகிறேன். நான் வருகிறேன். துரியோதனா, உன்னுடைய மனமாற்றம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இது நிலையாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தியுங்கள் அரசே. துர்வாச முனிவரின் வருகையே உன் மனதில் இப்பெரும் மாற்றத்தை நிகழ்த்தியுள்ளது. அதேபோல் மைத்ரேய முனிவரின் சொல்படி நீ பாண்டவர்களோடு சமாதானமாகிவிட்டால் மிகவும் மகிழ்வேன். உன் தந்தையின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இப்பொழுது உன் கரங்களில் இருக்கிறது துரியோதனா. ஒரு பெற்றோராக நாங்கள் கூற வேண்டியதை கூறிவிட்டோம். பானுமதி, அரசே, நமது சதித்திட்டம் தெரியாமல் பிதற்றுகிறார்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பக்தனே, உன் கடுந்தவத்தைக் கண்டு மெச்சினோம். உனக்கு வேண்டிய வரத்தை கேள். ஈசனே, எம்பெருமானே, உன் பாதம் பணிகிறேன். பாண்டவர்களால் நான் பெரும் அவமானத்தை சந்தித்தேன். பாண்டவர்களின் வெற்றிக்கு காரணமான அர்ஜுனனை நான் கொல்ல வேண்டும். இதுதான் தங்களிடம் நான் வேண்டும் வரம். ஜெயத்ரதா, உன்னால் அர்ஜுனனை கொல்ல முடியாது. வேறு வரம் கேள். ஈசனே, இது என்ன நியாயம்? அப்படியென்றால் நான் தவமிருந்தது பொய்யா? என் முன் ஈசன் தோன்றியது பொய்யா? என் தவத்தின் பலன்தான் என்ன? வேண்டிய வரத்தை தருவதுதானே இறைவனின் செயல். எதற்காக என் வரத்தை மறுக்கிறாய்? அர்ஜுனன் தேவர்களின் ஆசி பெற்றவன், இந்திரனின் புத்திரன். அவனை காக்க தேவர்கள் அத்தனை பேரும் காத்து கிடக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அர்ஜுனன் என்னோடு சமர் புரிந்தவன். என் தேகத்தை தழுவிய அவனுக்கு உன் போன்ற அற்பனால் மரணம் நேராது. அப்படியென்றால் என் தவத்திற்கு பலனே இல்லையா? என்னால் பாண்டவர்களை வெல்லவே முடியாதா? ஜெயத்ரதா, கவலை கொள்ளாதே. நீ ஒரே ஒரு நாள் யுத்தத்தில் பாண்டவர்களை நிச்சயம் வெல்லுவாய். அந்த ஒரு நாளில் உன்னை எவராலும் வெல்ல இயலாது, கொல்லவும் முடியாது. அந்த நாளில் நீயே போர்க்களத்தில் சிறந்த வீரனாக விளங்குவாய். அந்த நாள் சரித்திரத்தில் இடம்பெறும். அன்று பொழுது சாயும் வரை யுத்த களத்தில் உன் கை மட்டுமே ஓங்கியிருக்கும். உன் புகழை இந்த பாரத தேசமே பாடும். ஆஹா,
அர்ஜுனா, அந்த நாளில் உனக்கு நான் யார் என்று உணர்த்துகிறேன். உன் கண்களில் இரத்த கண்ணீரை வரவழைக்கிறேன். நான் பட்ட அவமானத்திற்கெல்லாம் உனக்கு பாடம் கற்பிக்கிறேன். துர்வாச முனிவர் இப்போது நேராக கானகம் செல்வார். பாண்டவர்களை சந்திப்பார். அறுசுவை அமுது படைக்கச் சொல்வார். அன்னக்காவடியான பாண்டவர்கள் உணவிற்கு எங்கே போவார்கள்? உணவில்லை என்றால் துர்வாசர் கடும் கோபம் கொண்டு பாண்டவர்களை சபித்து தீர்த்து விடுவார் அல்லவா? நிச்சயமாக துர்வாசருக்கு கோபம் வந்துவிட்டால் அவர் திருவாயில் நீர் ஊற்றாக பெருக்கெடுக்கும் சாபம். அத்தோடு ஒழிந்தார்கள் பாண்டவர்கள். யாரங்கே? அரசே, உடனே ஒற்றனை இங்கே அழைத்து வா. உத்தரவு அரசே. சுவாமி, தாங்கள் இதே இடத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் சென்று பாண்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கண்டறிந்து வருகிறேன். அதுவரை சற்று பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அவசியமில்லை. பாண்டவர்கள் துவைத நதிக்கரையில் குடிகொண்டதாக நான் கேள்வியுற்றேன். அப்படி இருக்க நாம் அனைவரும் அங்கேயே செல்லலாம். சுவாமி, எங்களை மன்னித்தருள வேண்டும். தங்களை சிரமத்திற்கு ஆளாக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் அரசர் துரியோதனனின் விருப்பம். நீங்கள் பாண்டவர்களை தேடி அலைந்தால் எங்கள் அரசர் வருந்துவார். உங்களுக்கு உதவவே நாங்கள் வந்திருக்கிறோம். துரியோதனனின் அன்பு என்னை வியக்க வைக்கிறது. சரி, இங்கே ஓய்வெடுப்போம். நீங்கள் எல்லோரும் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். போங்கள். சுவாமி, பசியார உண்டீர்களா? போதுமா இல்லை இன்னும் வேண்டுமா? போதும் போதும். இதற்கு மேல் என்னால் ஒரு பருக்கை கூட உண்ண முடியாது. அப்படி என்றால் அக்ஷய் பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விடலாமா? ஆகட்டும் ஆகட்டும், வயிறு புழைத்து விட்டது. பீமண்ணா, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். அட்சய பாத்திரத்தை ஒருமுறை கழுவி கவிழ்த்து விட்டால் பிறகு ஒரு பருக்கை சோறு கூட கிடைக்காது. நாளைதான் அதிலிருந்து அன்னம் ஊற்றெடுக்கும். ஒரு வாரத்திற்கு தேவையான உணவை ஒன்றாக உண்டு விட்டேன். இரையெடுத்த மலைப்பாம்பு போல் இனி எனக்கு 2 நாட்களுக்கு பசிக்கவே பசிக்காது. பீமா, வேண்டுமானால் இன்னொரு முறை உண்டு கொள். பிறகு உணவு கேட்டால் கிடைக்க வழி இல்லை. பிறகு நாங்கள் காட்டுக்குள் சென்று காய் கனி என்று தேடி அலைய முடியாது. ஒன்றும் அவசியமில்லை. இன்று வயிறார உண்டு விட்டேன். இனிமேல் நீங்கள் அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்மால் ஆகாது சாமி.
அப்படியென்றால் அக்ஷய் பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விடலாம் அல்லவா? தாராளமாக கழுவி கவிழ்த்து விடு. இன்று அதிதிகள் வேறு யாரேனும் வர வாய்ப்புள்ளதா? உணவு உண்ணும் நேரம் முடிந்து விட்டது. இனி யாரும் வர வாய்ப்பில்லை. உங்கள் சொல்லை நம்பி நான் அக்ஷய் பாத்திரத்தை கழுவுகிறேன். தாராளமாக கவிழ்த்து வை. சோமா, சென்ற காரியம் என்னவானது? பாண்டவர்களை கண்டாயா? கண்டேன். நாம் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு புறப்படலாம். அப்படியென்றால்? நீ நினைப்பது சரிதான். பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விட்டார்கள். துர்வாச முனிவரை இப்போதே அழைத்துச் செல்லலாம். பாண்டவர்களுக்கு சாபம் கிடைத்தால் நமக்கு அரசர் துரியோதனனிடமிருந்து நல்ல வெகுமதி கிடைக்கும். நாம் புரிவது பெரும் பாவமான காரியம். பசியோடு இருக்கும் முனிவரை பசியாற்ற வழியற்ற இடத்திற்கு அழைத்துச் செல்கிறோம். என்ன செய்வது? நமது அரசரின் கட்டளை அதுதானே. மறுத்தால் நமது சிரசல்லவா தரையில் உருளும். வீரர்களே, சென்ற காரியம் என்னவானது? பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை அறிய முடிந்ததா? பாண்டவர்கள் துவைத நதிக்கரையில் இருக்கிறார்கள். நாம் இப்போதே அங்கு செல்லலாம் சுவாமி. அப்படியா? புறப்படுங்கள். என்றுமில்லாத பசி இன்று என்னை கடுமையாக வாட்டுகிறது. எல்லோருமே செல்லலாம். வாருங்கள்.
மாமா, கதாயுதத்தில் தாங்கள் பெரிய மாவீரன் என்று அம்மா சொன்னார்களே, ஆனால் என்னிடம் தோற்றுவிட்டீர்கள். உன்னிடம் தோற்றது நான் வெற்றி பெற்றதற்கு சமம். அண்ணா, அபிமன்யு கதையிலும் தேறிவிட்டான் போலிருக்கிறதே. ஆம் கிருஷ்ணா, வில்வித்தையில் சூரனாக இருக்கிறான். அதை அன்று உன்னை பதம் பார்த்ததில் நான் புரிந்து கொண்டேன். வாழ்வீச்சில் வியக்க வைக்கிறான். இப்போது கதையிலும் நன்கு தேறிவிட்டான். இனி அவன் கற்பதற்கு ஒன்றுமில்லை. இருக்கிறது மாமா. நான் போர் தந்திரங்களையும் வியூகங்களை உடைக்கும் வித்தைகளையும் தாங்கள் தான் கற்றுத்தர வேண்டும். நீயோ சிறுவன். இப்போது நீ எதற்கு வியூகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் சிறுவன் அல்ல. அம்மா அனைத்தையும் எனக்கு சொல்லித்தான் வளர்த்திருக்கிறார்கள். நிறைந்த அவையில் பெரியம்மா திரௌபதிக்கு நடந்த அநீதிக்கு கௌரவர்கள் போர்க்களத்தில் பதில் சொல்லத்தான் வேண்டும். விரைவில் பாண்டவர்களான எங்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூலம் எங்கள் பத்தினி பாஞ்சாலியை வேசி என்று அழைத்த கயவன் கர்ணனின் மார்பை என் கூரிய பானங்களால் துளைத்து பெருங்குருதி யுத்த களத்தில் ஓட சூதபுத்திரன் கர்ணனை கொல்வேன். அவனை என் பானங்களுக்கு இரையாக்கிக் கொள்வேன். இது சத்தியம். அப்பொழுது நான் கௌரவர்களை வஞ்சம் தீர்ப்பேன். அதற்காகத்தான் வியூகங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சுபத்ரா வீரமங்கை தன் மகனுக்கு வீரத்தையும் மான உணர்ச்சியையும் ஊட்டி வளர்த்திருக்கிறாள். மாமா, போர் வியூகங்களை கற்றுக் கொடுப்பீர்கள் அல்லவா? நிச்சயம் கற்றுத்தருகிறேன். ஆனால் இன்று வேண்டாம். ஒரு முகூர்த்த நாளில் பாடத்தை தொடங்கலாம். அவர்கள் அங்கே வருவது சாதாரண முனிவர்கள் அல்ல, துர்வாச முனிவரும் அவரது சீடர்களும். துர்வாசரா? அவர் மிகவும் கோபம் படைத்தவர் அல்லவா? தவறு செய்பவர்கள் தான் அவரை கண்டு நடுங்க வேண்டும். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவரது பரிபூரண ஆசி நமக்கு கண்டிப்பாக கிட்டும். ஆசை கிட்டுமா சாபம் கிட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆம் அர்ஜுனா, காரணமில்லாமல் அவர் நம்மை சந்திக்க வரமாட்டார். ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமோ? பொறுமையாக இருங்கள். வரவேண்டும், வரவேண்டும். சுவாமி, நாங்கள் எப்பிறப்பில் என்ன தவம் செய்தோம் என்பதை அறியும். ஈஸ்வர அம்சமான தாங்கள் எங்களை நாடி வந்திருக்கிறீர்கள். எங்களை ஆசீர்வதியுங்கள். நீடூழி வாழ்க. காட்டில் கிடந்து உருளும் எங்களுக்கு தரிசனம் தந்தீர்கள் சுவாமி. தங்களின் பெருமையை எங்கள் தாய் குந்தி தேவி கூறி கேட்டிருக்கிறோம். இன்று நேரில் தங்களை தரிசிக்கும் பாக்கியம் தந்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உன் தாயை போன்ற தைரியமும் அன்பும் உங்களுக்கும் வாய்த்திருக்கிறது. தாங்கள் எங்கள் குடிலில் தங்கி இளைப்பாரித்தான் செல்ல வேண்டும். நிச்சயமாக. கடும் பசி என்னை வாட்டுகிறது. எமக்கும் எமது சீடர்களுக்கும் அமுது படைக்க ஆயத்தம் செய்யுங்கள். நாங்கள் நீராடி விட்டு வருகிறோம். என்ன தர்மா? நீங்கள் நீராடி விட்டு வாருங்கள் சுவாமி. நாங்கள் அமுதனை ஆயத்தம் செய்கிறோம். நாங்கள் இதோ ஒரு நொடியில் வருகிறோம். புறப்படுங்கள். அண்ணா, இப்படி செய்து விட்டீர்களே. வேறு என்ன செய்ய சொல்கிறாய்? ஒரு பிடி அன்னத்திற்கே இங்கு வழி இல்லை. இப்போது இத்தனை பேருக்கு எப்படி அமுது படைப்பது? துர்வாசரை கண்டதும் என்னால் எதையுமே சிந்திக்க இயலவில்லை.
நீங்கள் சிந்தித்திருந்தால் நம் நிலைமையே வேறு மாதிரி அல்லவா இருந்திருக்கும். ஐயோ, இப்பொழுது என்ன செய்வது? நமக்கு ஏன் இந்த சோதனை? கடும் பசியில் வந்திருக்கும் துர்வாச முனிவருக்கு ஒரு பிடி அன்னமிட வழி இல்லையே. ஐயோ, துர்வாசர் சாபம் கொடுப்பதில் வல்லவராயிற்றே. அவர் சாபமும் கடுமையானதாக இருக்கும் என்று நம் தாய் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். துர்வாசர் நம்மை சபிப்பாரே. எப்படி ஏனும் நாம் துர்வாசருக்கு அமுது படைக்கத்தான் வேண்டும். எப்படியாவது என்றால் எப்படி சுவாமி? நான் தான் அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விட்டேனே. நான் காட்டிற்குள் சென்று காய்கனிகளை பறித்து வரவா? அதற்கெல்லாம் இப்போது அவகாசம் இல்லை. அருகில் இருக்கும் நதியில் நொடியில் நீராடிவிட்டு வந்து விடுவார் துர்வாசர். அதற்குள் நாம் அமுது படைக்க வேண்டுமே. பசியில் இருக்கும் மனிதனுக்கு சாதாரணமாகவே கோபம் வரும். இவரை பற்றி கேட்கவே வேண்டாம். இப்பொழுது என்ன செய்வது? ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று என் மனம் அச்சப்படுகிறது. நாம் எந்த பிழையும் அறியாதவர்கள் என்பது உண்மையானால் நமக்கு எந்த சோதனையும் வராது. மாமா, இன்று எனக்கு என்ன போதிக்கப் போகிறீர்கள்? அபிமன்யு, கருவிலே உன் தாய் சுபத்ரா உனக்கு கற்றுத்தந்த சக்கர வியூகத்தை நினைவூட்டப் போகிறேன். மாமா, சக்கரவியூகம் உடைக்க முடியாத யுத்த தந்திரம் என்பதை நான் அறிவேன். மாபெரும் சாம்ராஜ்யங்கள் கூட சக்கரவியூகத்தை உடைக்க முடியாமல் அழிந்து போனதையும் நான் அறிவேன். அது அவ்வளவு கடுமையானதா? சக்கரவியூகத்தை உடைக்க உபாயமே இல்லையா? நிச்சயம் ஒவ்வொரு சிக்கலுக்கும் இந்த உலகத்தில் உபாயம் இருக்கிறது அபிமன்யு. ஆனால் நாம் தான் அந்த உபாயத்தை தேடுவதில்லை. மாமா, அப்படியென்றால் இந்த சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு யுத்த களத்திற்கு எப்படி செல்வது? இதோ கற்றுத்தருகிறேன். இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம்? இன்னும் சற்று நேரத்தில் பசியார துர்வாச முனிவர் தன் சீடர்களோடு வந்து விடுவார். ஏதாவது உபாயம் தேட வேண்டும். இல்லையேல் முனிவரின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும். தாங்களே ஏதேனும் உபாயத்தை சொல்லுங்கள். திரௌபதி, நீ எதற்கும் ஒரு முறை அக்ஷய பாத்திரத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லித்தான் பாரேன். மந்திரம் பலிக்கவில்லை. துர்வாச முனிவர் சற்று நேரத்தில் வந்து விடுவார். கடும் பசியோடு இருக்கும் அவருக்கு அமுது படைக்கவில்லை என்றால் நம்மை சபிக்காமல் விடமாட்டார். விரைந்து வாருங்கள், உணவருந்த செல்லலாம். சக்கர வியூகத்திற்கு எதிராக ஒருவன் நிற்பது மேருமலைக்கு எதிராக நிற்பதற்கு ஒப்பானது. அகிலத்தில் உயர்ந்த இமயத்தை தகர்க்க இயலுமா? சக்கரவியூகத்தை உடைக்க முடியும் என்றால் இமயத்தையும் தகர்க்க முடியும், அப்படித்தானே? சரியாகச் சொன்னாய். வலிமையானது உடலில் இல்லை, அது மனிதனின் மனதில் உள்ளது. மன வலிமையை இழந்த மனிதன் மரித்தவனாகிறான். ஆகவே மனதில் உள்ளது சூட்சமங்கள். அண்ணா, துர்வாச முனிவர் வந்து விட்டார். வாருங்கள் சுவாமி, வந்து இப்படி இளைப்பாருங்கள். தர்மா, இளைப்பாற நேரமில்லை. நாங்கள் நீராடிவிட்டு இப்போது பசியார காத்திருக்கிறோம். உணவு ஆயத்தமாக இருக்கிறதா?
இருக்கிறது சுவாமி. நீங்கள் வந்து அமருங்கள். பாருங்கள், பாருங்கள். தர்மா, நாங்கள் பந்தியில் அமர்ந்து விட்டோம். இலை எங்கே? இலை மகாரதனான முன்னே நிற்பவனே சக்கரவியூகத்தில் உன் இலக்கு. சக்கரவியூகத்தை பொறுத்தவரை அவன் ஒருவனையே மொத்த படையும் காத்து நிற்கும். மகாரதனை வீழ்த்தினால் மட்டுமே சக்கரவியூகத்தினுள் நுழைய வழி கிடைக்கும். இலை போட்டு ஒரு நாள் ஆகிறது. எங்கே உணவு? பசியால் வாடும் தவசிகளை காக்க வைப்பது தர்மமா? இதோ கொண்டு வருகிறேன் சுவாமி. அண்ணா வாருங்கள், விரைந்து வாருங்கள். இனிமேல் என்னால் துர்வாச முனிவரை சமாளிக்க இயலாது. இப்போது என்ன செய்வது? திரௌபதி, பசியால் துடிப்போரை இன்னும் ஏமாற்றினால் அது பெரும் பாவம். அந்த பெரும் பாவம் நம்மையே பற்றும். நான் துர்வாசரிடம் சென்று உண்மையை கூறி மன்னிப்பு கோருகிறேன். அண்ணா, கிருஷ்ணா, என்னை மனதால் நீ நினைத்தாலே போதும், உன் துயர் துடைக்க ஓடோடி வருவேன். கிருஷ்ணா, நீ சொல்வது உண்மைதானா? உண்மைதான். அதில் சந்தேகம் என்ன உனக்கு? கொடுத்த வாக்கை மீற மாட்டாயே? ஒருபோதும் மீற மாட்டேன். உன் குரல் கேட்ட மறு நிமிடமே உன் முன்னே இருப்பேன். மாமா, சக்கரவியூகத்தை உடைத்து வெளியே வருவது எப்படி? அது கிருஷ்ணா, மாமா, 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 எங்கே சென்றீர்கள்? சக்கரவியூகத்தை உடைக்க கற்றுக் கொடுத்தீர்கள், ஆனால் அதை விட்டு எப்படி வெளியே வருவது என்று கற்றுக் கொடுக்கவில்லையே. மாமா, மாமா. இலை போட்டு ஒரு நாள் ஆகிறது. எங்கே உணவு? திரௌபதி, கிருஷ்ணா, என் வேண்டுதலுக்கு செவி மடுத்து உடனே வந்ததற்கு நன்றி. ஆனால் உன்னை கண்டதால் உடனே மகிழ்ச்சி அடையும் நிலையில் நான் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு கடுமையாக பசிக்கிறது. உணவு பரிமாறுகிறாயா? கிருஷ்ணா, நீயுமா என்னை சோதிக்கிறாய்? இங்கு உணவு இல்லை. பசியால் வாடும் தவசிகளை காக்க வைப்பது தர்மமா? துர்வாசர் வேறு பசியார பந்தியில் அமர்ந்திருக்கிறார். அவர் சாபத்திற்கு அஞ்சு நிற்கிறோம் நாங்கள். அது உன் பிரச்சனை. இப்போது நீ எனக்கு உணவு கொடுப்பாயா மாட்டாயா? கிருஷ்ணா, விளையாடாதே. இங்கு கொஞ்சம் கூட உணவில்லை. என்ன பெண் நீ? ஒரே ஒரு பருக்கை கூடவா இல்லை? எங்கே உணவு? எதற்கும் உன் அட்சய பாத்திரத்தை எடுத்து பார். பார், இதில் உணவு எங்கே இருக்கிறது?
இதோ கிருஷ்ணா, இந்த ஒரு கீரை துகள்தானா உன் பசியை ஆற்றப் போகிறது? ஒரு கீரை துகள்தான் என்றாலும் அதுவும் உணவுதானே?